ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் ஃபேவரட்டான இந்த பூரி உருளைக்கிழங்கை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடலைப்பருப்பு லேசாக கலர் மாறினதும் நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பூரி உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் லேசாக வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு 5 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய் தான் காரம் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. காரம் இல்லைன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூரி உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வீடியோ எடுக்கும் போது ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் மறக்காமல் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து நாம் வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்ச 1/4 கிலோ உருளைக்கிழங்கை இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கானோ நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து இப்போ நாம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் இல்லைன்னா பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில சமயங்களில் கட்டிப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும்.
5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த பூரி உருளைக்கிழங்கு முதல்ல கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சாலும் ஆறின உடனே நல்லா கட்டி ஆகிடும். அதே மாதிரி கலரும் நல்ல கலர் வரும். அவ்வளவுதாங்க, சுட சுட பூரி உருளைக்கிழங்கு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.